வணக்கம், வெல்கம் பேக் டு நரின்ஸ் பிரியா விலாக். இப்போ நம்ம பயணம் எங்கே இருக்குன்னா ஈப்போவில் கூனோங் லாங்ன்ற இடத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம். ஸோ இப்போ அந்த ஃபேரிலாம் ஏறி உள்ளுக்கு வந்தாச்சு. ஸோ உள்ளுக்கு இன்னும் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள். ஸோ நடந்து போனால் 45 நிமிஷம் ஆகும். ஸோ இதில் போகணும்னா நம்ம கொஞ்சம் சீக்கிரமாகவே போய் பார்த்துட்டு வந்துடலாம் ஒரு இடத்தையும். அதான் ஒரு வியூ பாயிண்ட் இல்லை, ஒரு ஏதாவது வியூ பாயிண்ட்னா ஒரு நிப்பாரு கொஞ்ச நேரம் நடக்கிறதா இருந்தா நம்ம இப்படி நின்று போட்டோ பிடிக்கலாம், இப்படியே பார்க்கலாம், கொஞ்ச நேரம் உட்காந்து ரெஸ்ட் பண்ணலாம். நெகிழ்லாம் வரும்ல. இல்ல பரவாயில்ல, நாங்க இப்படியே இதே நடக்கிற ஸ்டைல தான் இருக்கு. அதனால பரவாயில்ல. இதுல ஏனீங்கன்னா சுத்தி பாருங்க, அந்த அழகை பாருங்க, அழகை பாருங்க. இவனுங்க வந்து நடந்தாதான் இது ஃபீல் பண்ணுவாங்க. பாருங்க ஜி, அழகா பாருங்க ஜி, ரசிங்க ஜி. அதான் அதை விட்டு அவனுக்கு மைக்கில இருக்க பயமா இருக்க. Sekarang hewan sudah kosong dulu. Hewan. இந்த இதெல்லாம் முன்ன வந்து மிருகங்கள் இருந்தது, இப்ப இல்ல. Pindah petting zoo depan sini. Oh, petting zoo. Tapi tak tahu lah ada buka sekarang. Oh, dia sudah bawa di ஓ 2 வருஷமா ஆயிடுச்சுல இங்க உள்ள ஜூ வந்து எடுத்து. இந்த இடமே க்ளோஸ் பண்ணிட்டு இப்பதான் தொட்டாங்க. ஓ இந்த இடமே க்ளோஸ் பண்ணி 2 வருஷம் ஆகி திரும்பி இப்பதான் ரீ ஓபன் பண்ணிருக்காங்க பப்ளிக். Yang tua tu kita boleh masuk kah bang? Tua. Coba boleh masuk tapi kena tengok lah. Oh, pasal dekat sana tak ada orang. Oh. Boleh? Boleh? Ya, ikut. Andre ikut. Wih, Lepas tu dekat depan taman ni ada dua. Dua nombor 1, depan lagi kita உள்ளுக்கு வந்து ஒரு ஆறு இருக்கு. Oh, tembus ke jalan. Oh, dalam ni ada gua. ஓ குவா இருக்கா அது உள்ள. Nombor 1, nombor 4. Oh, satu. Itu ada nampak. அந்த வெள்ளையா இருக்காதா? Tapi dalam gua tu kan apa-apa lah, just buang ke jalan. இல்ல அங்க யாரும் போக மாட்டாங்க. Tapi dulu ஆரம்பத்துல வந்து இங்கெல்லாம் வந்து வீடு அதெல்லாம் இருந்திருக்கு போல. ஒரு பப்பான் இருந்துச்சா, பழகியால் செய்யப்பட்ட வீடுகள் இருந்தது. tengok macam ni. Kita mau தமிழ்ல சொன்னாதான் எனக்கு புரியும். ஓ இது என்னது? ஓ இதான் லைட்டர்ஸ். தமிழ்ல என்ன சொல்லுவாங்க? இதா லைட்டர்ஸ் தான் சொல்லுவாங்க. விளக்கு வீடு. வெள்ளை விளக்கு. very big. Yeah. ஓகே, இங்க வந்து நம்ம கேம்ப் போட்டு தங்கலாம். ஆனா இப்ப வந்து ஓப்பன் ஆகல. இதுக்கு முன்னாடி வந்து கேம்ப் போட்டு தங்குற மாதிரி இடங்க இங்க இருந்திருக்கு. இப்ப வந்து திரும்பி அடைச்சிட்டு திறந்தனால ப்ராசஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உள்ளுக்கு கேம்ப் போற இடத்துல வந்து மீன்லாம் பிடிக்கலாம். ஓ பாத்ரூம் எல்லாமே இருக்கும்ல. ஆனா இப்ப என்னன்னா அது ப்ராசஸ் பண்ணிருக்காங்க, இன்னும் ஓபன் பண்ணல. ஓகே, காட்டுக்குள்ள தங்கிடுவோம். மீனை பிடிச்சி அங்கேயே சாப்பிடுவோம். இதோட ஃபுல் சைஸ் வந்து 3 ஏக்கர் இருக்கும்னு சொல்ல வரேன். 2லேருந்து 3 ஏக்கர் பெருசுக்கு இருக்கும் இந்த இடம். இது உள்ள முழுமையா சுத்தி வரணும்னா 45 நிமிடங்கள் ஆகும். ஸோ 45 நிமிஷம் நம்மளால நடக்க முடியலன்னா இந்த மாதிரி ட்ராம் எடுத்து நம்ம போகலாம்.
Wow, kakak baby also there. அது என்ன யார் நான் போயிட்டு ஸோ உள்ள சூறாவும் இருக்குது, வாஷ்ரூம் எல்லாமே இருக்குது. அதுதான் வேணுங்க. ஸோ இந்த மாதிரி அங்கங்கே உட்கார இடங்களும் இருக்குது. நடந்து வந்தோம்னா நம்ம ரெஸ்ட் பண்ணுறதுனா ரெஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த வியூவில். ஸோ வெயில் இது பயங்கரமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக நடக்க முடியாது. நம்ம வந்து இந்த மாதிரி ட்ரைம் எடுக்கிறது ரொம்ப நல்லதாக இருக்கும் ஃபேமிலியோடு வந்தோம்னா. பிள்ளைங்க விளாட்றதுக்கும் இடங்கள் எல்லாம் செட் பண்ணியிருக்காங்க. வாங்கிட்டு வச்சுட்டு அவங்க மாசம் ஒரு வருஷத்துல எத்தனையோ தூரம் வந்துருவாங்க கரெக்டா. அவங்க சமைச்சிருவாங்க, பிரியாணி செஞ்சிருவாங்க, செஞ்சு சாப்பிடுவாங்க, அதெல்லாம் செஞ்சு ரெடியாக எடுத்து வந்துருவாங்க. ஆமாம், அந்த மாதிரி நல்லா இருக்கும். ஃபேமிலியோட வந்துட்டு அப்படியே கேம்ப் போட்டு தங்கிட்டு வந்துட்டுமா. ஓகே, ஸோ வந்து விட்டோம். ஸோ இந்த இடம் எத்தனை மணிக்கு க்ளோஸ்? 5 மணி. ஓகே, இந்த இடம் வந்து மத்தியானம் 5 மணி வரைக்கும் தான் அவைலபிளாக இருக்கும். நிறைய பேர் நிற்பாங்க. என்ன எடுத்து போச்சு? என்ன எடுத்து போச்சு? என்ன எடுத்து போச்சு? டேய், இங்கேயும் தான் இருக்கு குரங்கு, பார்த்து. வருது சீக்கிரம். அது பிரச்சனை இல்லை, வந்துக்கிட்டே தான். கையோட அப்படியே போடுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் இங்கே என்னன்னா, குரங்கு 300 விதமான குரங்குங்கள்லாம் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வரப்போ ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏதாவது பொருட்கள் வச்சுருந்தீங்கன்னா ஜாக்கிரதையாக இருக்கணும், இல்லைனா மிஸ்டர் குரங்கு வந்து தூக்கிட்டு போயிடுவார். இங்கே மீனே வர மாட்டேங்குது. இல்லை, மீன் இல்லை. போட்டுக்கலாம். அங்கே இருந்துச்சு, இங்கே காணும் ஒன்றுமே இல்லை, இந்த இடத்துல மீனே இல்லை. ஸோ நம்ம இப்போ நெக்ஸ்ட் போட்டுக்கு வந்து வெயிட் பண்ணணும். மீன் இல்லையே, இதோ அங்கே இருக்கு, இதோ இங்கே இருக்கு. மீன் ஒன்றும் வரல. Baby, don't climb. Nana, don't climb. இங்கே மீன் இல்லை தானே? இல்லை. Udesh, don't climb. அங்கே மீன் இல்லை உதேஷ். Come, we go in front. We go in front, we go there, then we can take. 7 பேர் போகலாம் போல. இப்போ போடுறேன் பாருங்க, எப்படி போட்டா பார்த்தீங்களா? நான் கடுப்பாயிரு போகிறாங்க. வருது. மீன் வந்து எங்கே கப்பை ஆச்சு அந்த ஃபேரி வராமல் இருக்கும் அந்த ஏரியாக்கில் தான் இருக்கு. இங்கே She's coming, jumping. You see the fish? Yes. ஒரு போட்டு வருது, அதான் செம்ம பிடிச்சி. நம்பரே தள்ளுது. நம்ம போட் வந்து விட்டது, கிளம்புவோம். ஸோ போட் ரைட் முடிச்சுட்டு வந்துட்டோம். இப்போ அப்படியே லைட்டாக தண்ணி வாங்கிட்டு என் காலில் வாஷ்ரூம் தான் விழுந்துச்சு. நைட் 8 மணிக்கு சாப்பிட வந்திருக்கும். இது பயங்கரமான ஒரு மார்க்கெட் நினைக்கிறேன், செம்ம கூட்டமாக இருக்காங்க.
இங்கே நம்ம சாப்பிடணுன்னா ஒருத்தவங்க டேபிள் பின்னாடி நம்ம ரெடியாக நிற்கணும். அப்போ அவங்க ஏந்திரிக்கும் போது நம்ம உட்காரலாம்ல. அப்படி தான் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். இது வந்து சைனா டவுன் சொல்லுவாங்களா? இது என்ன சீ ஃபுட்டா என்ன? இல்லை அங்கெல்லாம் நார்மல் சாப்பிட்றதா இருக்கு. இது வந்து எப்படி தெரியுமா, நம்ம அவங்க சாப்பிட்றாங்கன்னா அவங்க வந்து நம்ம நின்று வெயிட் பண்ணணும். அப்போ தான் வந்து அவங்க எழுந்திரிக்கும் போது கரெக்டாக இருக்கும். ஹாய், குட் மார்னிங், காலை வணக்கம். வெல்கம் டு நரேஷ் பிரியா விலாக். காலையில் மணி 10. ஸோ இதான் வியூ, காலை வியூ. இந்த அப்பார்ட்மெண்ட் வந்து இங்கேருந்து பார்க்கும்போது இப்படி இருக்கு. எல்லாம் ஸ்விம்மிங் பூலில் நல்லா குளிச்சுட்டு இருக்காங்க. இந்த அப்பார்ட்மெண்ட்டோட பேலன்ஸ் மாடிகள். இந்த அப்பார்ட்மெண்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. மேம் சஜஸ்ட் பண்ணலாம், இந்த இடத்த சஜஸ்ட் பண்ணலாம். இங்கே தெரிஞ்சு பார்த்தீங்களா வியூ பாட்டு. இதுதான் வந்து சிமெண்ட் ஃபேக்ட்ரி, இப்போல உள்ள ஃபேமஸ் சிமெண்ட் ஃபேக்ட்ரி. ஸோ நல்லா பச்சை பசேல்னு இருக்குது. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு நம்ம பயணம் எங்கே இருக்க போகுதுன்னா, நிறையா இடம் இருக்குது இங்கே. இன்னொரு 2-3 இடங்கள், நிறைய இடம் 2-3 இடங்கள் இருக்குது. அதுக்கு தான் நம்ம போக போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இப்போ செக் அவுட் பண்ண போகிறோம். அப்பார்ட்மெண்ட்டை செக் அவுட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வந்து அங்கே போயிடலாம். அச்சிதா வாய்மா திருப்பி கொடுத்தியா ரொட்டி? வாயில் நிறையா வச்சு திருப்பி கொடுத்தியான்னு. யா திரும்பி எங்கே போகிறேன்? மிஸ் வெக்கேஷன். நாங்கள் வந்து கேரள் தான். கேரளுக்கு போயிட்டு மிளாக்கா போயிடுவோம். கேரள் தாண்டி தானே மிளாக்கா, அதனால. இல்லாட்டி மிளாக்கா நேரம் அடிச்சுட்டு வரும்போது கேரள். அது வந்து நம்ம போயிட்டு வந்துடலாம், ஸ்டே பண்ண வேணாம். போயிட்டு டைரக்ட் காலையிலே கிளம்பி கோல்மார்க்கு போயிட்டு வந்துடலாம். ஆமாம். 15,000 என்னது ஃப்ளோட்டிங் ஷெலியா? ஃப்ளோட்டிங் ஷெலி. இன்னொன்று வந்து ப்ரைவேட் ரிசார்ட்டுக்கு போயிட்டு ஸ்டே பண்ணுறோம். பிஸ்னஸ் கிளாஸ் ஃப்ளைட். கரெக்டாக தனியாக நம்ம ஃபேமிலி மட்டும் போகிறோம். நம்மளுக்காக ப்ரைவேட் ஜெட்டில். ஓ, நம்ம மாதம் ஆளுக்கு 1000 டிக்கெட் போட்டு இருக்க மாதிரி தானே? அது நம்ம லண்டனுக்குள்ள போயிடும். லண்டனுக்கா? நீ இது நீ ஒரு 50,000 வச்சிருக்கிய. அது எங்களுக்கு கடமா கொடுத்தீங்கன்னா 3 வருஷத்துல நாங்கள் திரும்பி கொடுத்துருவோம். காஃபி குடிக்கிறதுக்கு நாங்கள் ஜெர்மனி போயிட்டு அப்படியே செட்டில் ஆக போகிறோம். என்னது வெளிநாட்டில் செட்டில் ஆக போகிறோம். இப்போ நாங்களும் வெளிநாட்டுக்கு தானே போகிறோம். செட்டில் ஆக போகிறோம். ஜி செட்டில் ஆக போறியா? விட்டுட்டு வந்துடுறோம், பிரச்சனை இல்லை. காசு மட்டும் கொடுத்துரு. பிள்ளைங்கெல்லாம் கூட்டி ஊரில் விட்டுருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா மலைப்பகுதிகள் நிறைந்த இடமா இருக்கு. ஸோ அது வந்து நம்ம வந்து அப்படியே அமைதியாக இருக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்குது. ரொம்ப நிறையா மலைப்பகுதிகள்.
ஸோ ஃபேக்ட்ரிகள்லாம் ரொம்ப குறைவாக பொல்யூஷன் ரொம்ப குறைவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதான் நான் சொன்னேன், அந்த ஃபேக்ட்ரி சொன்னல சிமெண்ட் ஃபேக்ட்ரி. இங்கே இருக்கிற ஃபேக்ட்ரியில் அது ஒரு பெரிய ஃபேக்ட்ரி. உதயன், உதேஷ், ரக்ஷிதா கிளம்பலாமா? ஓகே, பாய். ஸோ கிளம்புறோம். வந்து இந்த பார்க்கிங் ஏரியா வந்து ஃப்ரீ பார்க்கிங் ஏரியா. பார்க்கிங் வந்து நம்ம எங்கேயுமே போட்டுக்கலாம், அதுவும் ஃப்ரீ வேறு. ஸோ எதுவும் டச்சுனுக்கு அதெல்லாம் பேமெண்ட்லாம் இல்லை. ஸோ சோஃபா இந்த அப்பார்ட்மெண்ட் ஓகே தான். ஒரு நாளைக்கு நம்ம தங்கிட்டு போகிறது வந்து ஒர்த் தான். ஸோ எவ்வளோ வந்துச்சு ஒரு நாளைக்கு இந்த ஒரு வீடு? அப்படி 545 ரிங்கேட் வந்துச்சு. நாங்கள் 2 ஃபேமிலினாலே டிவைட் பண்ணிட்டோம். ஸோ அதுதான். ஸோ இப்போ நம்ம அந்த நான் சொன்ன மாதிரி ஒன் ஆஃப் த அட்ராக்ஷன் ஒரு ஏரியா அதுக்கு நம்ம போயிட்டுருக்கோம். அங்கே போயிட்டு நான் சொல்கிறது என்ன இடம். ஸோ இப்போ நம்ம ஒரு கோயில் புத்தர் கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். ஸோ கோயில் முடிச்சிட்ட பிறகு தாசி செர்மின்னு ஒரு இடம் இருக்குது, அதுக்கு போகிறோம்.